பிதாவுக்கு மகிமை துதியான மகிமை. லேலுயா லேலுயா ஸ்தோத்திரம். நான் ஜெபணும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் நல்லவராக இருக்கிற அன்புகா ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராக இருக்கிற அன்புகா ஸ்தோத்திரம். உபகாரங்களை செய்கிற தேவனாக இருக்கிற அன்புகா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் பிதா நல்லவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே, இந்த புது வருஷ பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் இந்த முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, இந்த வருஷத்தின் முதல் நாளை காண கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். புது வருஷ பண்டிகை காண கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். புது வருஷ ஆராதனையை காண கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, எத்தனை பேர் இந்த மகிமையான பாக்கியம் கொடுக்கப்படாத இருந்த போதிலும் அடையாளம் இந்த மகா விசேஷமான வாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பாதாவே ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தின் பண்டிகை நாளை கண்ட எத்தனை பேர் இந்த வருஷத்தை காணக்கூடாதபடி உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அடையாளம் இந்த நாளையும் கூட ஆயுஷ் நாளோடு கூட்டி தந்து இந்த நாளை காண, இந்த பண்டிகை நாளை ஆசிரிக்க எல்லாம் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தின் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நீர் அடையாளம் கூட இருந்து வழிநடத்த அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தின் எல்லா நாட்களையும் நீர் அடையாளோடு கூட இருந்து வழிநடத்த அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தின் சகல மாதங்களில் நீர் அடையாளோடு கூட இருந்து அடையாள வழிநடத்த வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான பாதையில் வழிநடத்த வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த சுத்தமான வழியில் அடையாளம் நட கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, உம்முடைய ஜீவன் இந்த மார்க்கத்தாராக துலகத்திலே ஜீவிக்க கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆபத்துகள், மோசங்கள், தீங்குகள் வரை பார்த்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பரிகாரியாக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுஸ்தமாக்குற கர்த்தராக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எல்லாமானவராக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். போதுமானவராக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். துணைவராக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இக்கட்டு நாளில் நல்ல அனுகூலமான துணைவராக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். அரணான கோட்டையாக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சோதனையில் போராட்டங்களை விலை பாதுகாத்து வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சதி ஆலோசனை விலை பாதுகாத்து வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, அப்பாதாவே ஸ்தோத்திரம். சகல விதமான கேட்டுக்கும் அடையாள விலைக்கு விசேஷமாக பாதுகாத்து வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய சாட்சிகளாக காணப்பட கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு சாட்சி வேற நீர் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை பேசி அறிய கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்மாவை சந்தித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆத்மாவை ரட்சித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆத்மாவை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணின அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆத்மாவுடைய சபையோடு சேர்த்து கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, உடைய சபையாராக உடைய ஜனங்களை நீர் சேர்த்து கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களாக நீர் ஏற்றுக்கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே ஸ்தோத்திரம். அப்பாதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானசான ஆராய தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராயெல்லாம் தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சிவோட பிரதிஷ்டை பண்டிகை ஆராய தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் நீர் கூட இருந்து விசேஷமான ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த திவ்ய ஆசீர்வாதங்களை, உடைய புண்ணியமான ஆசீர்வாதங்களை, நன்மையான ஈவுகளை தானமாக பருத்தின நீர் கட்டளையிட்ட அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லையில்லா சிநேகத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லையில்லாத அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, எத்தனையோ பிரதிகூல மத்தியில் நீர் கூட இருந்து வழிநடத்தி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். வியாதி படுக்கையில் தாங்கி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சுகப்படுத்தி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். குணப்படுத்தி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தாங்கி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஏந்தி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சுமந்து தப்புவித்து வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் பிதாவே, எல்லாவற்றையும் எல்லா மன்னராக இருந்து இந்த நாளையும் காணச்செய்த, இந்த ஆராயனை காணச்செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நல்ல பிதாவே, ஒவ்வொரு வருஷத்தையும் நீருடைய நன்மையினால் முடிசூட்டுற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, ஒவ்வொரு வருஷத்தையும் உடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தையும் நீர் உடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த வருஷத்தின் ஒவ்வொரு இமைப்பொழுதையும் நீர் உடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீர் உடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு மணிக்கூரை நீர் உடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் சகல வாரங்களை நீருடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் எல்லா மாதங்களையும் நீர் உடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதையும் உடைய நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் உடைய நன்மையை அடைந்து கொள்ளத்தக்கதான ஆயுதத்தை அடைய இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உடைய ஜனங்கள் உடைய நன்மையை நான் நிறைக்கப்பட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே,
இப்படி ஆசீர்வாதங்களாக நிறைக்கப்பட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆசிரியர் தடையான அனுபவத்தோடு ஒருவராக காணப்பட அப்படி இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த உம்முடைய சபையை, இந்த திரு சரீரமாகிய சபையை, நீர் பாடுபட்டு சம்பாதித்து கொண்டதான சபையை, இப்படி ரத்தம் சிந்தி பாடுபட்டு சம்பாதித்து கொண்டதான இந்த சபையை, உம்முடைய சபையை, உம்முடைய திரு சரீரமாகிய சபையை, உம்முடைய சபையாகிய திரு சரீரத்தை நல்லதாகவே நீர் மட்டும் பாதுகாத்து அந்த அன்புக்காக ஸ்தோத்திரத்திரோதாவே. இப்படி ஊழியத்தை நீர் பாதுகாத்து அந்த அன்புக்காக ஸ்தோத்திரத்திரோதாவே. நல்லதாகவே இப்படி ஜனங்களை நீர் பாதுகாத்து அந்த அன்புக்காக ஸ்தோத்திரத்திரோதாவே. இந்த சபைக்காக ஊழியத்தாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த சபையை ஊழியத்தை இந்த ஆசீர்வதித்தீர் அதீதமாக ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், மோசங்களும் கூட தீர் நல்லதாகவே எங்களை தப்புவித்தீர். நல்லதாகவே தப்புவித்து கொண்டே இருக்கிறீர். முழுதுமாக தப்புவிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. முழுதுமாக நம்முடைய இரக்கத்தை கட்டளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. முழுமையான நம்முடைய இரக்கத்தை நம்முடைய சபையின் மேலும் நம்முடைய ஊழியத்தின் மேலும் கட்டளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உலகத்தில் காணப்படுவதான சகல ஜாதி ஜனங்களுக்கும் நல்லதாகவே பிரயோஜனமுள்ள சபையாக, பிரயோஜனமுள்ள ஊழியமாக எழும்பி பிரயாசிக்கிறதுக்காக இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆர்க்கன் நீர் பாடுபட்டு அதற்கென்று ஜீவனை கொடுத்தீர். இந்த சபைக்காக, உடைய ஊழியத்துக்காக, உலகத்துக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர். உடைய சபை மேன்மையடைய, உடைய சபை விஸ்தாரமடைய, உடைய ஊழிய மேன்மையடைய, உடைய ஊழிய விஸ்தாரமடைய கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே, சபைக்காக நீர் பாடுபட்டீர். எல்லாத்மீய தகவனும் பாடுபட்டார். நல்லதாக பாடல்கள், உம்முடைய அகோர பாடல்கள் பலன் அடையாளை மட்டும் தாங்குகிறது. இன்னும் தாங்கும்படியாக இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சபையை மேன்மைப்படுத்தியலும் மையப்படுத்தியலும் ஆசீர்வதித்தலும் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். புது வருஷ பண்டிகை வருதான எல்லா ஆசீர்வாதங்களையும் பிரஜனங்கள் அளவில்லாமல் நடந்து கொள்ள இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆசீர்வாத தடையான அனுபவத்தோடு ஒருவராக காணப்படாத இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரையும் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரையும் கண்ணோக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரையும் கண் பார்க்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் தேவையான எல்லா நன்மைகளையும் தானமாக பரத்திருந்து கட்டளைவிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் நல்ல பிதாவே ஜோதியல் பிதாவாகி உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதியல் பிதாவாகி உம்மிடத்திலிருந்து இறங்கி வருவதான ஆசீர்வாதங்கள் ஏராளம் தாராளமானவர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொழித்திரல்படியாக உடைய பாதைகள் நெய்யாய் பொழியத்தக்கதாக நல்ல பிதாவுடைய ஆசீர்வாதங்கள் பொழிந்தரலப்படுத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே தடைகளை நீக்கியெல்லாம் பிரதிகூலங்களை எல்லாம் அகற்றியும் பகண்டி ஷாட்டு காபி பஹாம் கே தாலஹோம் ஹமீம் ஜிஸ்லினிட்டி ஓப்ரீஷவஸ் बहामे कमा दीवानाय कायलदम शबाट शब्जनी शब घाप खेन गाम शबी आगु शब्जी शरात शरक खमंतने जोन तरबे कांटने सस्वर गौ किम भी सब तरवी ओट रबडिनी कमा दो हो हिम कमे रबठनस बवाम तस्परी काइस पाई करी जनसत गमे बदिनी दिलिश रे नाड्री डिनो कमासस अल्लाहवे எல்லா ஆசீர்வாதங்களும் ஏராளம் தளமாக கட்டளையிட்டோம். உம்முடைய ஆவிக்கிற ஆசீர்வாதங்கள், ஆத்மீக ஆசீர்வாதங்கள், சரியப்பிரகாரமான நன்மைகள், சரியப்பிரகாரம் ஆசீர்வாதங்கள் ஏராளமாக கட்டளையிட்டோம். குழந்தைகள் சில பேர் எல்லாரையும் அளவில்லாததையும் ஆசீர்வதித்தலும். 6 நிமிடப்பாத நீரை கூடந்தில் நீரை கிரி செல்லும். எல்லா தடைகளையும் பிரிவில் அகற்றியலும். குழந்தைகள் சில பேர் எல்லாரும் ஆசீர்வதித்தலும் காத்தரலும். யாருமே எனக்கு கிருபையார் இறக்கமார் அன்பார் தயவாரும் மேல்பரேசு நாமத்தில் ஜபங்கேளும் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். ஆவுக்கு மகிமை துதியான மகிமை லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிப்போம், ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 255 பாட்டு. என் மேலுள்ளவும் சர்வ Amen.
513 பாட்டு.
மகிமை துதி நன்மை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் ஜெபணும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புது வருஷ பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம். புது வருஷ பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே அளவில்லாத ஆசீர்வாதங்களை முடிஞ்ச கட்ட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீரை பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பல்லவத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முடிஞ்ச கொண்டு பேசி இடைப்பட்ட கிரீசியுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஏன்னா ஜீவனுடையும் உயிரிடையும் புத்தருடையும் புது சிஷ்ய அனுபவத்தை கண்டே இருந்ததாக ஆர்கென்று நீ பேசும்படியாய் ஆர்கென்று நீ கிரீசியுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் அளவெல்லாம் அதிகமாக ஆசீர்வமுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. புதிய புதிய ஆசீர்வாதங்களாக நிறைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜனங்களை புதுப்பிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்லதாவே அப்பா பிதாவே, பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போட அடுக்கை போல காணப்படுகிறான அடியான் மேல் நீர் கிருபையாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும் அடியான் அதீதமாக பலப்படுத்தியும் சக்திப்படுத்திடலாம். பலத்த கருத்தில் ஓயப்படுத்திடலாம். திருநாமத்தை ஏற்படுத்திடலாம். திருவார்த்தையில் பேசி அறிவித்திடலாம். அளவில்லாத ஆசீர்வாதங்களை முடிஞ்ச அவரை கட்டளிட்டலாம். அற்புதங்கள் அடையாளங்களை பலத்தை நடப்பித்தரலாம். சகல தடைகளை நீக்கிடலாம். குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வித்தரலாம். யாரும் எனக்கு கிருபையாக இறக்கமாக அன்பாரும் தயவாரும் மீட்பர் இயேசு நாமத்தின் ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். பிதாவுக்கு மகிமை துதி நன்மை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம். இயேசுவையும் துதிக்கிறோம். பிதாவையும் துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 65ஆம் சங்கீதம் 12 வாசியங்கள். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இப்படி ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார் இருக்கிறார். வருஷங்கள் காலங்கள் எல்லாம் அவருடையது. ஒவ்வொரு வருஷமும் அவருடைய ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வருஷமாக காணப்படும்படியாக ஒவ்வொரு வருஷத்தையும் அவருடைய நன்மைகளால் நிறைத்து அவருடைய பாக்கியங்களால் நிறைத்து அவருடைய தேவையான எல்லா இகபர ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா வருஷத்தையும் அப்படியே செய்கிறார். அப்படி ஆசீர்வதித்தும் ஜனங்களுக்கு அவருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்க காரணம் என்ன? ஜனங்கள் அவருடைய வழியில் ஜீவிக்கிறதில்லை, அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறதில்லை, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறதில்லை. மனம் போல் ஜீவிப்ப நிமித்தமாக என்ன? ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதித்தும் அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு கிடைக்கிறதில்லை, லபிக்கிறதில்லை. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி புதிய புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக உலகத்துக்காக கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். ஜனங்களுக்கு அது கிடைக்கிறதில்லை. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மனம் போல் ஜீவிக்கிறார்கள். ஆண்டவருடைய கற்பனைகள் வேண்டாம், அவருடைய கட்டளைகள் வேண்டாம், அவருடைய பிரமாணங்கள் ஒன்று வேண்டாம். மனம் போல் ஜீவிப்பு நிமித்தமாக அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதில்லை. குடித்தும் வெறித்தும் வேசித்தனம் பூஜாரம் என்றும் கொலைபாதகங்கள் என்றும் சதியும் ஏமாற்றும் வஞ்சகங்களும் பொய்யும் களவும் இவங்களெல்லாம் என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் அடைந்து கொள்ள தடையாக இருக்கிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒரு குறைவும் இல்லை, எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு வருஷத்தையும் ஆசீர்வதிக்கிறார். 65ஆவது சங்கீதம் 9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். பூமி என்றால் பூமியில் உள்ள மனுஷர்களை, பூமி என்றால் என்ன? பூமியில் உள்ள மனுஷர்களை, மனுமக்களை விசாரிக்கிறார். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறார். ஆவிக்கிற ஆசீர்வாதங்களையும் சரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீர் பாய்ச்சுகிறார். சரிய பிரகாரமாக நாம் உலகத்தில் உயிர் வாழ ஆர்க்கேற்ற தண்ணீரையும் தருகிறார். நாம் பயிர் செய்ய அதுக்கும் தண்ணீர் தருகிறார், குடிக்கவும் தருகிறார், குளிக்கவும் தருகிறார்.
அது மாத்திரமில்லை, ஆவிக்குரிய தண்ணீர், ஜீவ தண்ணீர், பரிசுத்தாவியாகிய தண்ணீர் நம்ம தருகிறார். பரிசுத்தாவியாகிய தண்ணீரை நம்ம தருகிறார். அவர் பூமியை விசாரிக்கிறார். பூமியில் சகல மனுஷர்களையும் விசாரித்து அவளுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து எல்லாம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஆண்டவர் மிகவும் செழிப்பாக்குகிறார். பூமியும் செழிப்பாக்குகிறார், ஆத்துமாவும் செழிப்பாக்குறவராக இருக்கிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தானியத்தை விளைவிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள், சொல்லிறைக்க விடாத நன்மைகளை கொடுக்கிறார். ஒரு நன்மையாவது, ஆவிக்கிற நன்மையோ சரிய பிரகாரம் நன்மையோ குறைபட்ட அனுபவத்தோடு காணப்படுவதாக விரும்பவில்லை. ஆகவே அவர் பூமியையும் செழிப்பாக்குகிறார். ஆத்மா நமக்குள்ளே காணப்படுற ஆத்மாவையும் தம்மையும் செழிப்பாகத்தான் செய்கிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மனுஷ ஆத்மாவை செழிப்பாக்குகிறார், கொடுமை உள்ளதாக்குகிறார். 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். ஆத்மா திருப்தியாகும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆண்டவரை போற்றும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளை கூட கொடுக்கிறார். பரிசுத்த பிரதான ஜனங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றுகிறார்கள். நவமான பாஷைகளை பேசுகிறார்கள், புதிய புதிய பாஷைகளை பேசுகிறார்கள். புற்றுலுமாய் பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தண்ணீர் நிறைந்த தேவ நதியாகிய பரிசுத்தாவி நதியினால் நிறைக்கப்பட்டு ஆனந்த களிப்போடு காணப்படுகிறார்கள். ஆனந்த களிப்போடு ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆனந்த களிப்போடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார்கள். வாசியங்கள் நினத்தையும் கொழுப்பை உண்டது போல, நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். நின என்றால் இறைச்சி, இறைச்சியும் இறைச்சியில் உள்ள கொழுப்பையும் சாப்பிட்ட திருப்தியாக போல ஆண்டவர் செய்கிறார். ஆத்மாவை கொழுப்புள்ளதாக்குகிறார், கொடுமையாக்குகிறார். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் வாய் போற்று. அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 19 என்ன வாசிக்கிறோம்? உமக்கு பயந்தவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும், மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், மனுபுத்திரர் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது, அவ்வளவு, அது எவ்வளவு சொல்ல முடியாது. ஆண்டவர் பயப்படுதான் ஜனங்களுக்கும் மற்ற உலக பிரகாரமாக காணப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக அவரை நம்பி அவரை விசுவாசித்து ஆவிக்கிறவர்களாக காணப்பட்ட ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அளவிட முடியாதவைகளாக இருக்கிறது. அவர் பயப்பட வேண்டும், அவர் நடுங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சில ஜனங்கள் முன்பாக அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நன்மைகள் அளவிட முடியாதவைகள், அளவு கடங்காதவைகள், யாராலும் கணக்கிடக்கூடாதவைகள். அவரை பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை பயப்படுகிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பார்கள், தீமையை வெறுத்து நடப்பார்கள். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பார்கள். தீமையை வெறுப்பதை கர்த்தர் பயப்படுகிற பயம். தீமையான பாவக்கிரிகளை ஆர்வத்து வெறுப்பார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அப்படியே நடப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், அவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்படுவார்கள். அவர் ஆயத்தம் பண்ணிய நன்மைகள் எல்லாம் அவருடைய ஜனங்களுக்காக, உலகத்திலே காணப்படுகிற சகல ஜனங்களுக்குமாக. அவருடைய நன்மைகள் ஏராளம், தாராளம், அளவிட முடியாதவைகள், அளவு கடங்காத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆறா ஜனங்கள் எத்தனை பேர் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது? ஆவிக்கிற நன்மைகள்
சரியப்பிரகார நன்மைகள். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியில் உள்ளதான மனுமக்களை செழிப்பாக்குகிறார். இத்தனை பேர் செழித்து காணப்படுகிற ஆத்மாவில், ஆவிக்கிற ஜீவியத்தில், ஆத்மீக காரியங்களில் கிடையாது. ஆண்டவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்தும் கிடையாது. சரிய பிரகாரமாக எவ்வளோ ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், அதனால் அது பிரயோஜனம் உண்டோ? இல்லை. நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன மரங்கள், தானியங்கள் அப்படி சுற்றி கறங்கி என்று பார்க்கும்போது எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் மருமகள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மரங்கள் எவ்வளவு, தானிய வகைகள் எவ்வளவு, இவ்வளவு அதை பார்த்தா எவ்வளோ ஒரு பச்சை பசேல் என்று அவைகளெல்லாம் நீண்ட நாள் காணப்பட பட்டு போகாமல் இருக்க சரிய பிரகாரமான மழையை தருகிறார். ஆகிற ஜீவத்துக்கு பரிசுத்தாவின் மழையை தருகிறார், தந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இவ்வளவு நன்மைகள் மனுஷனுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மனுஷன். இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு தென்னை மரங்கள், இவ்வளவு பனைமரங்கள், இவ்வளவு தானியங்கள், இவ்வளவு தானியங்கள் ஒரு நாள் செலவாகிறது. உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள், எத்தனை சாக்கு, எத்தனை டன், எத்தனை லாரி, எத்தனை ட்ரெயின் கணக்கிட முடியுமா? முடியாது. அதில் மனுஷனால் எல்லாம் கணக்கிட முடிகிறது. இதெல்லாம் தருகிறார், தாராளமாக தருகிறார். மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்குறது, இது என்ன இவ்வளோ உலகங்கு, இவ்வளோ ஜனங்கள், இவ்வளோலாம் சாப்பாடு போட எவ்வளோ இதெல்லாம் அல்லது கோதுமை அல்லது தானியங்கள் வேண்டும், இவ்வளோ தண்ணி வேண்டும், என்னெல்லாம் வேண்டும், என்னென்ன இது என்ன யாரால் முடியும்? எல்லாம் அவர் தான் கொடுக்குறார். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர். படித்தோன்னு தெரியாது, படித்த உடனே இதுக்கு உள்ள அர்த்தம் அது எவ்வளோ இருக்கிறது அவருக்கு தான் தெரியும். உள்ள இதுக்குள்ள எவ்வளோ அர்த்தம் இருக்கிறது, எல்லாம் அவருடைய நன்மைகள். நன்மையினால் அவர் முடிச்சு விட்டுகிறவர், ஆசீர்வாதங்களால் முடிச்சு விட்டுகிறவர். அவருடைய ஜனங்கள் எந்த ஆசீர்வாதத்திலும் குறைபட்ட அனுபவத்தோடு காணப்படக்கூடாது. ஆவிக்கிற நன்மைகள், ஆவிக்கிற ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரம் நன்மைகள், சரீர பிரகாரம் ஆசீர்வாதங்கள். அவருக்கு என்ன அப்படி செய்கிறார்? ஒரு விட்ட ஜனங்களுக்கு என்ன ஆவிக்கிற நன்மைகள் வேண்டாம், சரீர பிரகாரமான உலக பிரகாரமான நன்மைகள் மாத்திரம் வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்பட வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தை இல்லை பல்லவராக தேடணும். பாவம் மன்னிப்பை, ரட்சிப்பை, பரிசுத்த ஜீவி அனுபவங்களை தேடணும். பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிறதான மேன்மை மையமான அந்த அனுபவத்தை தேடும் போது உலக நன்மைகளை ஆண்டவர் தாராளமாக தருவார். காரணம், அவர் எல்லாம் தாராளமாக ஆயத்தம் பண்ணி தருகிறார். யாதொரு குறை அவரிடத்தில் இல்லை. குறைவில்லாத ஆசீர்வாதங்கள், குறைவற்ற ஆசீர்வாதங்கள். மலைப்பகுதி, காட்டுப்பகுதி எல்லாம் எப்படி இருக்கிறது? இந்த மரங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். மரம் எல்லாம் மனுஷன் ஜீவிக்கவே முடியாது. காடுகள் அனைத்து அழிக்கப்பட்டு போயின. காடுகள் ரொம்ப அவசியம், மழை பெய்ய காடுகள் ரொம்ப அவசியம். பிராணவாயு அல்லது ஆக்சிஜன் நமக்கு சுவாசிக்க கிடைக்க மலைகளை எல்லாம் உண்டு பண்ணி, பெரிய காடுகளை எல்லாம் உண்டு பண்ணி வைத்தார். மனுஷன் எல்லாம் மூடு விட்டு ஆண்டவர் நன்மைக்காக காடுகளை வைத்தார். ஒரு யுத்தத்துக்கு போனாலும் கூட நாட்டப்படி, ஆனால் நீ காட்டை தீ கொளுத்த விடான்னு ஆண்டவர். மரங்களை ஒன்றும் செய்யப்படாது. மரம் மனுஷனுக்கு ஜீவனாடி. இதெல்லாம் அவட நன்மைகள். நாட்டை பிடிச்சாலும் நீ காட்டை ஒன்று செய்யப்படாது, மரத்தையோ அதில் உள்ள ஒன்றை நீ தீ கொளுத்தப்படாது. அது ஒன்று ஜீவனாடியானது ஜனங்களுக்கு. அது நீ ஒன்றும் செய்யக்கூடாது. அது புசிக்க, சுவாசிக்க, சாப்பிட ரொம்ப அவசியம் சுவாசிப்பது. அதனால் நஷ்டப்படுத்தக்கூடாது, வெட்டக்கூடாது. இப்போ மூடு விட்டால் நடக்கு. ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு பயிர்களும், ஒவ்வொரு இது வேலைகளும், ஒவ்வொரு காரியங்களும். மலைகளானால் அதுக்கு ஒரு விசேஷம், மற்ற இடங்களானால் அது ஒரு விசேஷம், கடலானால் அது ஒரு விசேஷம்தான். எல்லாம் விசேஷமாக. கடல் இல்லாவிட்டால் மீன் இல்லை. மீன் எவ்வளோ அவசியமானது, மனுஷர் மீன் எவ்வளோ தேவையானது. கண் பார்வை குறைந்தவங்களும் கூட மீன் அதிகம் சாப்பிட்டா பார்வை உண்டாகணும். அந்த அளவு மீனில் அல்ல சத்து பொருட்கள் அடங்கியிருக்கு. எல்லாம் அவசியம், எல்லாம் நன்மைகள். ஆடு மாடுகள், ஆடு அவசியம், மாடு அவசியம், கோழி அவசியம்,
எல்லா நன்மைகள் இதெல்லாம் புலப்பெறாத நன்மைகள். ஆவிக்கிற நன்மைகள் அடவிட முடியாதவைகள். ஆவிக்கிற நன்மைகள் அடைந்தால் எங்கே போகலாம்? பரலோகராஜ்யம் போகலாம். ஆவிக்கிற நன்மைகள் இதை விட மிகவும் அவசியமானவைகள், மிகவும் பிரதானமானவைகள். ஆண்டவர் இந்த உலகத்தை செய்கிறதா நன்மைகளை யாராலும் சொல்லியறியக்கூடாதது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொடிகிறது. பாதைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய வழியில் நடக்கிறதா ஜனங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவாய் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனுஷனால் சிந்திக்கக்கூடாதவர்கள் எல்லாம் தினமும் நாம் அதை பார்க்கலாம், மரங்களை பார்க்கலாம், செடிகளை கூடைகளெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் சிந்திக்க வேண்டும் மனுஷன். இவ்வளவு நன்மைகள், எவ்வளவு அவசியமான காரியங்கள், எவ்வளவு உபகாரங்கள், எவ்வளவு பாக்கியங்கள் ஆண்டவர் நம்ம செய்திருக்கிறது. மனுஷன் எவ்வளோ துரோகம், வேசித்தனம், உபச்சாரம், குடிச்சு விரிச்சு கூக்குழி இதெல்லாம் ஆண்டவர் தாராரு. இப்போ நன்றி உண்டா? இல்லை. அது இது உபகாரத்தை பற்றி ஒரு எண்ணம் உண்டா? சாப்பிட தந்தார், குடிக்க தந்தார், சுவாசியை காற்றெல்லாம் தந்தார், இதெல்லாம் தந்தார், கொடுக்க துணி இதெல்லாம் தந்தார். இதெல்லாம் இவ்வளவு நன்மைகள். எத்தனை பேர் இல்லை இருக்க காலத்தில் நமக்கு இதெல்லாம் தந்தார். உயிரோடு எந்தவரை வச்சார். நான் பாவியெல்லாம் காணப்படுவேன், ரிட்சிக்கப்படணும் அது ஒன்றும் கிடையாது. குடியும் வெறியும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் நின்ன வேண்டாத்தனம் உண்டோ எல்லாம் ஆண்டவர் இந்த நன்மைகளை ஆயத்தப்படுத்தி என்ன பிரயோஜனம் உண்டோ? இல்லை. முடிவு நியாய தீர்ப்பு நரகமாக இருக்கும். தெய்வத்தையே மறந்து விட்டார்கள். யார் தங்களுக்கு இதெல்லாம் தருகிறது? இது எப்படி வருகிறது? இந்த நன்மைகள் எப்படி வருகிறது? தின்ன எப்படி வருகிறது? குடிக்க எப்படி வருகிறது? உடுக்க எப்படி வருகிறது? யார் தருகிறது? இந்த நன்மைகளெல்லாம் உண்டு பண்ணது யார்? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒன்றோட நியாய தீர்ப்பாக வரும், அடுத்தது நரகமாக வரும். வேறு சந்தேகம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஒரே தீர்ப்பு தான் ஆண்டவர் தீர்க்க போகிறது. அந்த நாட்டில் ஒன்று ஒன்று, இந்தியாவில் ஒன்று வேற ஒன்று, அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த தேசத்தான் ஆனாலும் சரி, எந்த நாட்டுக்காரனாலும் சரி, எந்த பாஷைக்காரனானாலும் சரி, எந்த ஜாதிக்காரனானாலும் சரி, அவருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். அவர் அப்படி ஒரு வேற்றுமை ஒன்று கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல தான் கணக்காக்கி இருக்கிறார். எல்லாரையும் ஒன்று போல நியாயம் தீர்ப்பார். எல்லாரையும் ஒன்று போல நியாயம் தீர்ந்த தள்ளுவார். ஜனங்களை கொண்டு போவார். இங்கே வருகிற கடமை தானே வருகிறார்கள். தெய்வத்தோடு திரும்ப வருகிறார்கள். தெய்வத்துக்கு பயப்படுங்க, நிறைய நியாய தீர்ப்பில் பயப்படுங்க. தின்னது இதெல்லாம் ஆறு தார யோசிச்சு தின்னுங்க. தெய்வ வேலை கிடையாது, தெய்வ சிந்தனை கிடையாது, நரகத்தை பற்றி நியாய தீர்ப்பு ஒன்றும் கிடையாது. உலகமே எல்லாம் தீர்ந்து போகிற காலமாகும். கட்டம் எல்லாம் தீர்ந்து நோட நரகத்துக்கு கூண்டோட போகிறதாகும். யாருக்கு என்ன முடியும்? நம்ம இப்படி வாவிட்டு அடிப்போம். ஆண்டவர் தார வார்த்தைகளை அவரா பேசுது, பேசு, அறிவி, பிரசங்கம் பண்ணு, சொல்லு. ஏன் கேட்கவும் கேட்கட்டும்ல, கேட்கட்டு கேட்காத போட்டுடா. உனக்கு என்ன இப்போ? அதில் நான் பார்க்கல கடைசியில்னு நன்றியே கிடையாது. இங்கே நம்ம விசுவாசிகள்லாம் இருக்கணுமே, மற்ற ஆளை விடுவோம். தன்னை பிள்ளைகள் பிரகரமாக படித்து சொந்த உத்தியோகத்திலையும் பெரிய லெவலில் வரணுன்னு நல்லா தரல, அதுக்குள்ள பிரயாசம் எடுக்கணும் இல்லையா? நம்ம தனக்கு பிள்ளையா எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பல்லவராஜ்யம் போன முயற்சி எத்தனை தவப்பை எடுக்கா, தள்ள எடுக்கா, எப்படி படித்து பட்டம் பெற்று பெரிய லெவலில் வரணும். பிள்ளைய படிக்க வேண்டியதான், பட்டம் பெற வேண்டியதான், நல்லதுதான் இருக்கட்டும். கல்வி அறிவு, உலக அறிவு நல்லதுதான். ஆனால் அதை விட்டா பிரதானமாக பிள்ளை நிறைய நியாய தீர்ப்பு உண்டு. இப்படியெல்லாம் நடக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கணும். நமக்கு ஆண்டவர் இவ்வளோலாம் நன்மை செய்தார் பார்த்துக்கா. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செய்தார் தெரியுமா? குடும்பமே இருக்கா தெரியுமா உனக்கு? ஆண்டவர் எவ்வளோ நோயில் சுதந்தார் தெரியுமா உனக்கு? ஒன்றை எப்படி நீ செத்து போனேன்ட்டு இருந்த ஒன்னே சுதந்தாருன்னு தெரியுமா உனக்கு? தெய்வத்தம்மா நடக்காத இப்படி நடக்கணும் பிள்ளை. 5 போதனை பண்ணா திரு தவப்பை எடுக்கா, தள்ள எடுக்கா, எல்லாம் காலத்தை முதல் ராத்திரி வரை படிப்பு.
அதுக்கெல்லாம் பிரயாசம். நம்ம எல்லாம் எங்கே வர வேணும், ஊழியம் செய்ய வேணும், உயிரோடு இருப்பேன்னு நினச்ச கிடையாது. ஆனால் உயிரோட ஆண்ட வச்சிருக்காரு, பேச வைக்காரு, எல்லாம் வைக்கார். எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் கேட்டபடி நடக்கணும். வருஷத்தை நன்மைகளால் மூடி சூட்டும் தேவா, வருஷத்தை நன்மைகளால் மூடி சூட்டும் தேவா, நன்மைகளால் நிறைத்தாசீர்வதித்திட, நன்மைகளால் நிறைத்தாசீர்வதித்திட தேவா, பரிசுத்த ஆலயமாகும் ஜெப வீட்டில், பரிசுத்த ஆலயமாகும் ஜெப வீட்டில், நன்மையால் எம்மை நிறைக்க, நன்மையால் எம்மை நிறைக்க வருஷத்தை நன்மைகளால் மூடி சூட்டும் தேவா, வருஷத்தை நன்மைகளால் மூடி சூட்டும் தேவா, நன்மைகளால் நிறைத்தாசீர்வதித்திட, நன்மைகளால் நிறைத்தாசீர்வதித்திட தேவா, ஆத்துமய பொருளை நம்பும்படி, ஆத்துமய பொருளை நம்பும்படி, ஆத்தும சரீர நன்மைகளை, ஆத்தும சரீர வருஷத்தை நன்மைகளால் மூடி சூட்டும் தேவா, வருஷத்தை நன்மைகளால் மூடி சூட்டும் தேவா, நன்மைகளால் நிறைத்தாசீர்வதித்திட, நன்மைகளால் லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருஷம் முழுவதும் அவருடைய நன்மையாக முடிச்சு விட்டுகிறார். எல்லாரும் நன்மைகள் கிடைக்கின்றது அவர் அப்படி செய்கிறார். எல்லாரும் நன்மைகளை அனுபவிக்கணும். நன்மை அணிய தடை என்ன? பாவம், அக்கிரமம், அநியாயம், ஆண்டவரமான சகல காரியங்களும் ஆண்டவருடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள தடையானது. அவ்வளோ நான் கண்டுபிடித்தேன். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்து உடைய பிள்ளையை மாற்ற வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் நன்மையை நான் நிறைத்து, ஆவிக்கிற நன்மையை சரிய பிரகாரம் நன்மையை நான் நிறைத்து உலகத்தில் வைத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்திலும் பேச இருக்கிற கர்த்தர் வார்த்தையில் விசுவாசித்து ஜெபம் பண்ணி ரட்சியப்படுங்க. பழையதெல்லாம் ஒழித்து புதுசாகுங்க. கர்த்தர் உங்களால் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நண்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம்,
பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடத்துகிறீர்களாக ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்தையும் என்னுடைய நன்மையை நான் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தையும் என்னுடைய நன்மையை நான் நிறைத்து முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய நன்மைகளை ஆசீர்வாதங்கள் ஜனங்களை ஏறாந்தாலும் நடந்துள்ளதாக இறக்கஞ்சியுடைய வேண்டிக் கொள்ளும் தாவே. உடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இகவர ஆசீர்வாதங்கள் ஆவிக்கிற நன்மைகள் சிறிய பிரகாரமான நன்மைகள் இல்லை ஏறாந்தாலமாக உடைய ஜன கிடைக்க இறக்கஞ்சியுடைய வேண்டிக் கொள்ளும் தாவே. அத்தடையாய் காணப்படுகிறதான சேல பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் ஆகாத கிரிகளை ஜனங்களை விட்டு விலகி பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த ஆவியையும் பெற்று பரிசுத்தாவின் சந்தோஷம் நிறைக்கப்பட்டு முற்றிலும் ஆவிக்கிற படைக்கிறதாக இறக்கஞ்சியுடைய வேண்டிக் கொள்ளும் தாவே. இந்த உலக பிரகார நன்மைகள் ஆவிக்கிற நன்மைகள் எல்லாம் அடைந்து முடியலே பல்லவராஜ்யமாகிய மிகுந்த நன்மையான பாக்கியத்துக்குள் யாவரும் பிரவேசிய கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் தாவே. அருகில் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் தாவே. இந்த சபை அதிகம் ஆசிரியமுடியாக ஊழியத்தை ஆசிரியமுடியாக உலகத்துக்கு ஆசீர்வாதம் கட்டணமுடியாக வேண்டிக் கொள்கிறோம் தாவே. ஜனங்கள் நல்ல பிதாவே ஆசீர்வாதத்திட்ட நிலைமையை அடைய இறக்கஞ்சியுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே ஒருவராக இன்னும் கெட்டு நிறத்து பாடு இறக்கஞ்சியுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாம் நிச்சயப்பட இறக்கம் செய்யணும். எல்லாருடைய வரையை காயத்தைப்படுத்திக்கணும். பின்மாற்ற அடைந்த உயிர்ப்பைப்பட இறக்கம் செய்யணும். பரிசுத்த குறைவோடு காணப்பட யாவரும் பரிசுத்தமுடைய இறக்கம் செய்யணும். நிச்சயப்பட பரிசுத்தாக பெற்றுள்ள யாவரும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட இறக்கம் செய்யணும். நோய்கள் வியாதிகள் பேவிசாசம் கட்டுறதெல்லாம் விட்டு தரணும். அற்புதமான சுகத்தை கட்டளிட்டணும். நல்லதாவே எல்லா ஆசீர்வாதங்களும் ஏராளதாளமாக கட்டளிட்டணும். குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தாலும் காத்தரணும். யாருமே கிருபையாக இருக்கும் அன்பாரும் தயவாரும் மேல்பெரிய நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம்ம நேர்மையான சமயத்திலும் கூட இருப்பதாக ஆமென்.